நான் அகாடமிசனிக்கான்னு சொல்லி அங்கே ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி அதுக்கு அங்கே இருக்கிறதுலே அந்த நாட்டில் இருக்கிறதுலேயே உச்சபட்ச ஒரு தரம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூட் அது. அது நீங்கள் அந்த பேர் சொன்னீங்கன்னாவே அந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு விஷயம். அது இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் பிடிச்சி போட்டு அங்கே ஒரு நல்ல ஆராய்ச்சி நிறைய பயாலஜிலையும் மற்றபடி இன்றைக்கி எமர்ஜிங் ட்ரெண்ட் என்னென்னலாம் போயிட்டுருக்கோ அதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க? நான் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் இருக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் குறிப்பாக என்ன அது? மின்கலங்கள் தொடர்பான அந்த ஆராய்ச்சியில் பேட்டரிஸ் மின்கலங்கள். இப்போ பேட்டரிஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு இதாக உருவாகிருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எல்லாமே நின்றுக்கிட்டு இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் இயக்குனதுன்னா அது பேட்டரி மட்டும்தான். பேட்டரி தான் இன்னைக்கு எல்லாத்தையும் வேகமாக இயக்கிட்டு இருக்கிறது அதுதான். அந்த வகையில் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு உங்களுக்கு சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன, சின்னதாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்களா? ஏன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து மினியேச்சரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு காலத்தில் நீங்கள் போகும்போது இருந்த கம்ப்யூட்டருடைய சைஸு இல்லையா, அது இப்போ என்ன ஆகிருக்கு? இப்போ ஃபோனில் இருக்கிறது கெப்பாசிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆமாம் இல்லையா? இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதுக்கு எப்படி இருக்கும் சம்மந்தம்? அதுக்கு வந்து எது சாத்தியமாக இருக்குன்னா ஒரு 2 விஷயம் தான் சாத்தியப்படுத்திருக்கிறது. ஒன்று வந்து அதை ப்ராசஸ் பண்ணுற மைக்ரோசிப்போ, அடுத்து அதை இயக்கக்கூடிய பேட்டரிஸும் இல்லையா? இப்போ வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தோம், ஃபோனு கையில் எடுத்து இப்படி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஃபோனை வேற எங்கேயா கொண்டு போக முடியுமா? அப்படி அந்த இருக்கிற இடத்துலேருந்து கொண்டு போனது இந்த பேட்டரி தான். அப்போ அதுக்கு அது போதுமாண்டா இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பேட்டரியை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் இப்போது அந்த முதல்ல வந்து லேப்டாப்பையும் கம்ப்யூட்டரையும் ஒரு செல்ஃபோனையும் மட்டும்தான் நகர்த்திட்டு போச்சு. இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர்லேருந்து பேட்டரி, கார் வரைக்கும் எல்லாத்தையும் எதெல்லாம் என்னென்ன பொருள்லாம் முடியுமோ எல்லா பொருளையும் அது வந்து நகர்த்துது. அப்போது அதை வந்து ஒரு இதாக சொன்னேன், ஆரம்பத்தில் சொல்லும்போது சொன்னால் அது ஒரு இயக்கத்துக்கான ஒரு கருவி அப்படின்ற மாதிரி. ஏங்க காரில் இயக்குதுங்கிறீங்க, நான் கார் இப்போ வருஷமாக வச்சுருந்தேன், அப்போலேருந்து அது தான் பேட்டரி இருந்தது. இப்போ நீங்கள் என்ன புதுசாக என்ன பண்ணுறீங்க அதில்? அதான் அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது இயக்கிறதுன்னா நம்ம பெட்ரோல் தான் தேவை அப்படின்றது தான். இல்லை, அதுலேருந்து பேட்டரி என்ன பண்ணுச்சு அந்த காரில்? பெட்ரோலுக்கு பதிலாக அதுக்கு பேட்டரி வச்சுருக்கோம். இல்லை அப்போ இருந்த காரில் அந்த பேட்டரி என்ன பண்ணுச்சு? வெறுமனே வந்து அதை தொடக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். அதை ப்ரான் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அது தேவைப்படும். ஆமாம், ஒரு இண்டக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து பெட்ரோலோ டீசலோ அதில் ஓடும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க, அது மொத்தமாக காரே அதுலேயே இயங்குறதே அதான். இன்னொன்று என்னன்னா, முன்னாடி கார்னா நீங்கள் உட்காந்துட்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்து, இன்றைக்கி அப்படி இல்லை. கார் வந்து ஒரு நகரக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, இப்போ அதுக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தால் போல் எல்லாத்தையும் ரீகன்ஃபிகர் பண்ணுறாங்க எல்லாத்தையும்.